போடி போய் வேலையை பாரு. அப்பா பார்த்தா ஓடியே கூப்பிட்டுருவான். என்ன லவ் பண்றேன்னு சொல்லு, போறேன். உனக்கு என்னடி இப்போ லவ் பண்ற பின்னாடியே சுத்துவ? நீ எங்க அப்பாடா. சும்மா தான் சொன்னேன், பயப்படாத. எது செருப்ப? மீனா ரேவதி, இன்னும் என்னடி பண்றீங்க? டைம் ஆகுது, வாங்கடி. கிளம்பிட்டேன்டி, வரேன்டி, வாடிக்கலாம். பச்சைப்புள்ளி மீது நம்ம பாதம் பட்டனொடியே பூமி சிரிக்கிறே. காலத்தென்றல் கைகள் பிடித்து காதில் வந்து ரகசியம் சொல்லுதே. வயல் வரப்பில் ஓடி ஓடி. நம்ம காலேஜ் முடிச்சுட்டு நம்மளால பாத்துக்கவே முடியல. நம்ம சேர்த்து வைக்கதான் இந்த ஊர் இருக்கே. ஆமாண்டி, இந்த ஊரோட அழகும் நம்மளையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது இன்னும் அழகா இருக்குல்ல. இதே போல நம்ம 3 பேரும் எப்பவும் ஒன்னா இருக்கணும்டி. ப்ராமிஸ் பண்ணுங்கடி. என்னன்னு பண்ணணும் நான் சொல்றேன், அது பின்னாலே சொல்லுங்க. எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் இதே மாதிரி எப்பவும் ஒன்னாவே இருப்போம். ப்ராமிஸ். சின்ன சிரிப்புக்குள்ளே 1000 கதைகள் ஒளிஞ்சிருக்கு. அந்த ஒரு பார்வைக்குள்ளே அன்பு மட்டும் நிரம்பி இருக்கு. தம்பிகள் 3 நெஞ்ச போன்று நானும் நம்ம சிரிப்பை வெற்றி. எனக்கு இந்த வயலெல்லாம் பார்க்கும்போது ஒரு பாட்டு ஞாபகம் வருது. நான் பாடட்டா? நீ பாரு, நான் கேக்குறேன். ஒத்தையடி பாறையில தாவியோட மாறாத நட்பு நம்மது. மரத்தின் கீழே நின்று கொண்டு நம்ம ரேவதிக்கு லவ்லாம் பிடிக்காதடி, லவ்லாம் பண்ண மாட்டாடி. ஆமாண்டி, எனக்கு என் ட்ரீம் தான் முக்கியம். லவ் செட் ஆகாது. குழந்தை போலவே குதித்து மகிழ்வோம். வண்ணத்து பூச்சி பக்கம் வந்தால் வழி மறந்தாதை தொடர்ந்து ஓடுவோம். பூமி முழுதும் நம்ம வீடு, புன்னகை மட்டும் விதைத்து போவோம். வயல் வாசம் வீசும் நேரம் மனம் முழுதும் அமைதி சேரும். செல்லும் சின்ன சின்ன சேட்டை செய்து நேரம் கூட நின்று பார்க்கும். ஒரு நாள் இந்த பாதையெல்லாம் நினைவாக மாறுவென்றாலும் ஒரு சிரிப்பு, ஒரு அணைப்பு, உயிரோடு என்றும் வாழும். நல்லா மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் மாறாத உறவு நம்மது. தூரம் வந்தாலும் காலம் சென்றாலும் தொடரும் பயணம் நட்பது. அன்பிகள் 3 நெஞ்சம் 1 நாளும் நம்ம சிரிப்பை வெற்றி. காற்று பாடும் புகழாடும் கை கொடுத்து போவோம் சுற்றி. பச்சை நிலாமும் நம்ம கதையும் பாசம் சொல்லும் மொழியே இது. காலம் மாறும் நாளும் நோடும் மாறாத நட்பு நம்மது. என்னடி திடீர்னு ஊர்ல இருந்து வந்திருக்க?
சும்மா தாண்டி வந்தேன். இல்லையே, நீ பண்ணதெல்லாம் பார்த்தா சும்மா அந்த மாதிரி தெரியலையே. ஆமாடி, வந்ததுலேருந்து கிளம்புன்னு சொல்லி இருக்கா காலையிலேருந்து. ஆனால் என்னன்னே சொல்ல மாட்டா. அதான் வந்தாச்சுலடி, இப்பயாச்சும் சொல்லு. வேற எதுக்குடி வர போறேன்? எங்க மாமா பையனை பார்க்க தாண்டி வந்தேன். நான் அப்பவே சொன்னேன்லடி இவன் காரணம் இல்லாம வர மாட்டான்ட்டு. உங்க மாமா பையனை பார்க்க எதுக்குடி எங்களை கூப்பிட்டு வந்த? தனியா போக ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் உங்களுக்கு கூப்பிட்டேன். இது நீ ஃபர்ஸ்டே சொல்லியிருக்காங்க. அதை சொன்னாதான் நீங்க வர மாட்டீங்களே. ஏ வாடி, நம்ம போலாம். எங்கடி? வீட்டுக்கு தான். ஏன்டி வீட்டுக்கு? இதுக்கப்புறம் இவங்க பண்ற ரொமான்ஸ் நம்மளால பார்க்க முடியாதுடி. அதுவும் கரெக்ட் தாண்டி. வாடி நம்ம போவோம். போடி, போய் உங்க மாமா பையன் பாரு, நான் கலந்துரும். சரி போறேன். என்னடி இப்பதான் ப்ராமிஸ் பண்ணா அதுக்குள்ள புஷ்கன் போயிட்டா? அதான் எனக்கும் தெரியல. வா கிளம்பலாம். கிருபா, டேய் கிருபா. என்னடி உனக்கு? என்னடா என்ன பண்ணாலும் கண்டுக்கவே மாட்டேற. பின்னாடி உங்க அப்பா சம்பாதிச்சு நல்லா பெரிய வீடா கட்டி வச்சுக்கிறான். நான் ஏதோ மலைக்கும் வெயிலுக்கும் ஒதுங்கிறதுக்கு ஒரு குடிசையில இருக்கிறேன். ஆத்தங்கரையோரம் நின்று பார்த்தேன், அந்தி மழை காற்றில் உன்னை தேடே, கண்கள் பேசும் காதல் மொழி புரிந்தே, காதல் வந்து நெஞ்சில் வீடு கட்டுதே. கையறி ஐயா, ரொம்ப தான் சிரித்துக்கிற. போடி, போய் வேலையை பாரு. உங்க அப்பா பார்த்தா ஓடியா கூப்பிட்டுருவான். என்ன லவ் பண்றேன்னு சொல்லு, போறேன். ஏய் எங்க அப்பாடா. சும்மா தான் சொன்னேன், பயப்படாத. எது செருப்ப? டேய் இன்னும் போலையாடி? நீ வந்த நேரம் கரண்ட் கூட போயிடுச்சு. அடி, நீனும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? நீ இங்க இருக்கும்போது நான் எங்கடா போவேன்? இந்த காசு பணம் எனக்கு தேவையில்லடா. நீ இருக்கிறதா பிடிச்சிருக்கு. அடியே, நான் இப்படி இருந்தா என்ன ஒருத்தனும் மதிக்க மாட்டான். நான் பாத்துக்கிறேன். யாரு நீ? நான் தான். போடி, வேலை இருக்குது. என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும். நீ இப்படி தனியா கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்குடா. நாடி வந்து கொஞ்சம் பண்ணு. நின்றி, சும்மா பேச்சுக்கு தான் சொன்னேன், உடனே வந்துட்டேன். ஏன்டா இப்படி பண்ற? நீ ஒன்றும் பண்ண வேணாம், நானே பார்த்துக்கிறேன்.
டேய் எவ்வளவு நாள் தானே இந்த மண் வெட்டி கடப்பாரியில வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்க போற? ஒரு ஐடி கம்பெனி ஏதாச்சும் போனா நல்லா சம்பாதிக்கலாம்ல. உனக்கு என்னடி தெரியும் விவசாயத்தை பத்தி? அப்பா சொல்லணும், ஒன்னு சொல்லி நான் போகுது வந்து சொல்ல மாட்டேங்கிறான். டேய் இந்த மண்ணு சேரி இதெல்லாம் தான் உனக்கு பிடிச்சிருக்கா? அழகா ஒரு ஐடி கம்பெனில ஏசி போட்டு உக்காஞ்சி வேலை பார்க்க சொன்னா ரொம்ப தான் கோவப்படுற. இதே மாதிரி விவசாயிங்களாம் ஐடி கம்பெனி பார்த்து போயிட்டா எல்லாரும் சாப்பாடு கஷ்டத்தை படுவீங்க. டேய் ரொம்ப தாண்டா பண்ற. உனக்கு என்னடி இப்போ லவ் பண்ற பின்னாடியே சுத்துவ. உங்க அப்பா நல்லா சம்பாதிக்கிற ஐடி மாப்பிள்ளையா பார்த்து வைப்பான், உங்க அப்பா பேச்சை கேட்டு போயிடுவ. டேய் என்னை பார்த்தா பணத்துக்காக விட்டு போற மாதிரியா தெரியுது? இந்த ஜென்ரேஷன்ல யார் நம்பர்னு தெரியலடி. யாரையும் நம்ப வேணாம், என்ன நம்பு, நான் உன்னை பாத்துக்கிறேன். பார்க்கலாம்டி நீ என்ன பண்றேன்னு. ஆனா எனக்கு என் கோல் தான் முக்கியம். என்னோட ஃபர்ஸ்ட் லவ் என்னோட வேலை தான், அப்புறம் தான் எல்லாமே. சரிடா, ஆனா எப்போ பணத்துக்காக உன்னை விட்டு போயிடுவேன்னு சொன்னியோ அப்பவே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். வாழ்ந்தா என் லைஃப் உன் கூட மட்டும் தானே. என்னடி புது வேலை இப்படி சொன்னா விட்டு போடன்னு தானே சொல்லுவாங்க. நீ வாழ்ந்தா என் கூட தான் வாழ்வேன்னு சொல்ற. புரிஞ்சிக்கவே முடியலடி. என்னை எல்லாரையும் போல நினைச்சிடாதடா, என் காதல் என்னன்னு உனக்கு புரிய வைப்பேன். போடி போய் வேலையை பாரு. அடியே